ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரோலர் கோஸ்டர் சீரீஸ் எபிசோட் 2ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். அது என்னன்னா, இப்போ வரைக்கும் தினமுமே கமெண்ட்ல ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கு. அது என்னன்னா, ஒன்லி யூ சீரீஸ் போடுங்க, அது ஏன் பாதியிலே நிற்குது, அதை ஏன் இன்னும் போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கமெண்ட் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. நானும் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அது நெட்ஃப்ளிக்ஸு ரிலீஸ்டு சீரீஸு, அதை சேனலில் போட்டேன்னா சேனலுக்கு ப்ராப்ளம் வந்துடும் சொல்லி நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த சீரீஸை போடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அந்த சீரீஸை யூடியூப்பில் நம்ம சேனலில் போட முடியாது. அந்த சீரீஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க சீரீஸை நம்ம சேனலில் போட்டோன்னா கண்டிப்பாக வீடியோ பிளாக் பண்ணி சேனலில் இதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோவும் போட முடியாத மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு டைமு ஒரு ஸ்ட்ரைக் வாங்கியாச்சு. ஸோ நான் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒன்லி யூ சீரீஸையுமே போடலை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாருமே இந்த சீரீஸை போட்டிருக்க மாட்டாங்க. அதுவுமே ஒரு 4 எபிசோடோட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்குன்னா, யூடியூப்பில் ஒரு 4 எபிசோடு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்காக ஒரு 4 எபிசோடை யூடியூப்பில் போட்டு விட்டுட்டு பேலன்ஸை பார்க்கணுன்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள் அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்துக்காக பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு 4 எபிசோடு போடும்போது நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே வரல. அதுக்கு அதுதான் காரணம். ஆனால் எப்படி நீங்கள் ஒரு 4 எபிசோட் போட்டிருக்கீங்க, அதுக்கு மட்டும் ஒன்றும் ஆகலையா அப்படிங்கிற கேள்வியுமே நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க. ஸோ நான் அதுக்காகத்தான் இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா? நம்ம சேனலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி தான் நம்ம வீடியோஸ் போட முடியும். பார்த்து தான் ஒரு சில விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ஒன்லி யூ சீரீஸும் போட முடியலை. ஓகேவா? இப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம ரோலர் கோஸ்டர் அந்த சீரீஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எபிசோடில் எதோட நிறுத்தியிருப்போம்னா, லவ் பியூருக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு காலை பார்த்ததும் பியூருக்கு அப்படி ஒரு சிரிப்பு. அதோட அந்த எபிசோடையுமே முடிச்சிருப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படி நீ பார்க்கலாமா? லவ் கால் பண்ணதை பார்த்ததும் பியூருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டே அவங்க காலையுமே அட்டன் பண்ணுறாங்க. லவ் உடனே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கவும், பியூரு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீ எதுக்காக கால் பண்ணன்னு சொல்லி லாஃப் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு லாஃப், நான் சும்மா தான் கால் பண்ணேன், நான் உன்னோட இந்த அழகான வாய்ஸை கேட்குறதுக்காகத்தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், பியூர் அப்படியே ஒரு செகண்ட் அமைதியாக இருக்காங்க. உடனே லாஃப், பியூர் என்னாச்சு, லைனில் இருக்கியா இல்லையா, நான் சொல்கிறது கேட்குதான்னு சொல்லி பேசவும், நீ தான் என்னோட வாய்ஸை கேட்டுட்டல்ல, அதுக்கப்புறம் என்ன, அடுத்து என்னன்னு சொல்லி லாஃப் கிட்டேயுமே கேட்குறாங்க. அதுக்கு லாஃப், ஓ நீ இப்போ என்ன சொல்ல வர்ற, நான் உனக்கு கால் பண்ணக்கூடாதா, சரி ஓகே, நான் இனி பண்ணலை, ஓகேவா, நான் இப்போவே கிளம்புறேன், பாயின்னு சொல்லிட்டு அவங்க காலையுமே கட் பண்ண போகிறாங்க. உடனே பியூர், கொஞ்சம் பொறு, ஏன் அவசரப்படுற, நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லவும், லாஃப், அப்படின்னா நான் உனக்கு கால் பண்ணலாம் தானே, உன்கிட்ட பேசலாம் தானே அப்படின்னு கேட்கவும், பியூருமே ஆமாம் நீ கால் பண்ணலாம், நீ என்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் பியூரு அங்கே வேலை செய்கிறவங்க அவங்கக்கிட்ட அவங்க அந்த ஒர்க்கு விஷயமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பீஸ் இன்னும் தான் இருக்கா, வேற என்ன இருக்குது என்னன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கவும், அதை லாஃப்மே கேட்டுட்டு, சரி இப்போ நீ வேலையாக இருக்கன்னு நினைக்கிறேன், நீ உன்னோட வேலையை பாரு, நான் உனக்கு நாளைக்கு கால் பண்ணுறேன், நான் உனக்கு நாளைக்கு கால் பண்ணலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பியூருமே சரின்னு சொல்லவும், லாஃப்மே காலை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாஃப் ஒரு பாருக்கு வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே வேகமாக வந்து, சாரி எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக்கு, அதை நான் லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே வரவும், ஆனால் லாஃப் என்ன பண்ணுறாங்க, அவங்க சீரியஸாக பேசுகிறாங்க, நான் லேட் ஆகிருச்சு சாரின்னு சொல்லிட்டு வரவும், லாஃபோட ரியாக்ஷன் அதுக்கு ஒரு சின்ன ஸ்மைலு. ஏன்னா லாஃப் தான் இப்போ லவ் மூடில் சுற்றுறாங்கல்ல. ஸோ லவ் மூடில் இருக்கும்போது இந்த கோவமோ டென்ஷனோ எதுவுமே இருக்காது. என்ன கேட்டாலும் எதுக்கு எடுத்தாலுமே ஒரு சிரிப்பு தான் அவங்க ஃபேஸில் இருந்துக்கிட்டே இருக்கும்.
நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். யாரெல்லாம் இப்போ கரண்ட்டில் லவ் மூடில் சுற்றிட்டு இருக்கிறீங்களோ அவங்கெல்லாம் எப்போவுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? சரி கதைக்குள்ள வருவோமா? லாவ் அப்படி சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கிறத பார்த்ததும் அவங்க ஃப்ரெண்டுமே கேட்குறாங்க, உனக்கு என்னாச்சு? நார்மலாக நான் லேட்டாக வந்தேன்னா நீ காது கிளியிற மாதிரி அந்தளவுக்கு கத்துவ, இப்போ என்னன்னா நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லவும் லாவ், எது நானா? நான் சிரிக்கிறேனா? நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்காங்க. ஆமாம், நீ தான் இப்போ சிரிச்சிட்ருக்க, ஏதோ சரியில்லை, இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் லாவ் உடனே அங்கேருந்து வெயிட்டரை கூப்பிட்றாங்க ட்ரிங்க்ஸு ஆர்டர் பண்ணுறதுக்காக. உடனே அவங்க ஃப்ரெண்டு, அவங்க உஷாராக இருக்காங்க, நீ உடனே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணாத, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ எப்போவுமே நார்மலாக ஊரில் இவ்வளோ நாளெல்லாம் ஸ்டே பண்ண மாட்டியே, என்ன விஷயம்? நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க. அதுக்கு லாஃபுமே ஒருவேளை இருக்கலாம், நீ சொல்கிற மாதிரி கூட இருக்கலான்னு சொல்லவும் அவங்க ஃப்ரெண்டு, அப்படியா, லவ் பண்ணுறியா? யார் அது? அவங்க பேர் என்ன? நீ அவங்கள எப்படி பார்த்த? அவங்களோட பயோடேட்டா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் தாங்காமல் ரொம்ப வேகமாக அடுத்தடுத்த கேள்வியாக கேட்குறாங்க. அதை பார்த்ததும் லாஃபு, ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் பொறு, நான் எல்லாத்தையுமே பொறுமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க ஃப்ரெண்டுமே, சரி இப்போ நீ சொல்லு, அவங்கள நீ எங்கே பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. அவள் யாரோ ஒருத்தி, ஆனால் என்ன அவளை நினச்சி சிரிக்க வைக்கிறா. நாங்கள் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளெல்லாம் இன்னும் என்ட்ரே ஆகலை, ஆனால் எனக்கு தெரியல இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு எனக்கு தெரியல. அது எதுக்குன்னா அவளோட இதயத்தில் ஏற்கனவே ஒருத்தங்க இருக்காங்க, அதனால் அவளால் என்னை ஏற்றுக்கவும் முடியலை. ஆனால் நான் ஒரு விஷயம் கரெக்டாக சொல்லுவேன், அவள் இப்போ வரைக்கும் வேற யாரையுமே டேட் பண்ணலை அப்படின்னு லாவ் ஒரு குழப்புற மாதிரியே ஒரு பதிலை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இவங்க ஃப்ரெண்டு ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகி, ஆமாம், நீ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பர்சன் கிடையாதே, நீ இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டதே கிடையாதே, நீயா இப்படி ஒரு இடத்துல போய் சிக்கி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருவேளை எனக்கும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீயும் எனக்கு இந்த மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுவியா? நான் சொல்கிறத நீ கேளு, அவங்க ஹார்ட்டில் இப்போ யாருமே இல்லை அப்படித்தானே, நான் சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்கவும் லாஃபுமே, ஆமாம், இப்போ அவங்களோட ஹார்ட்டில் யாரும் இல்லை, நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அவங்க ஃப்ரெண்டு, அப்போ நீ அவங்கள லவ் பண்ணு, அவங்க ஹார்ட்டில் இப்போ யாருமே இல்லை, அது கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. ஸோ நீ இப்போ அவங்கள லவ் பண்ணு, அவங்கள உன்னுடையவளா நீ அவளை மாற்றிக்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டுமே சொல்கிறாங்க. அதை இதுவும் நல்ல ஐடியாவே இருக்கேன்னு சொல்லிட்டு லவ்மே யோசித்து பார்த்துட்டு 2 பேருமே ஹாப்பியாக ட்ரிங்க்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் வீட்டில் இருந்து யார் வெளியில் கிளம்புறாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டு லேம்ப் பார்த்ததும், நீ என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடலையா, அதுக்குள்ளே எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் யார் சொல்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு லாவ் கூட ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸோ நான் அவள் கூட வெளியில் போகிறேன்னு சொல்லவும் அதுக்கு லேம்பு, லாவ் எனக்கு தங்கச்சியா இல்லை நான் உனக்கா அப்படின்னு தெரியல, நீங்கள் 2 பேரும் தான் ரொம்பவே க்ளோஸாக இருக்கீங்கன்னு சொல்லவும் அதுக்கு யார், ஏன்னா நாங்கள் 2 பேருமே கேர்ள்ஸு, ரொம்ப சிம்பிளான விஷயம், ஏன்னா நாங்கள் 2 பேருமே கேர்ள்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது லேம்புமே, நம்ம நெக்ஸ்ட் வீக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும், நீ நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயாக இருப்பியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யார், நான் என்னோடய ஷெடியூலை பார்த்துட்டு சொல்கிறேன், நான் ஃப்ரீயாக இல்லையான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் பியூரு அவங்க ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போது லாவ்மே அவங்கள பார்க்குறதுக்காக வராங்க. உன்னோட ஆர்ட் கேலரி இது எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது, ஆக்சுவலி முன்னாடி ஒரு டைம் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த கோர்ஸில் நீ ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, நானுமே இதில் ஜாயின் பண்ணுறதுக்காக விசாரித்து பார்க்கும்போது அதுக்கு இன்னுமே அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நீ தான் இந்த ஸ்டுடியோவோட ஓனர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் உன்கிட்ட முன்னாடியே இந்த கோர்ஸை கற்றுக்கிறதுக்காக வந்திருப்பேன் அப்படின்னு பியூர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்ட பியூரு, நான் இங்கே கிளாஸ் எல்லாம் நான் எடுக்கிறதில்ல,
அதுக்காக வேணா ஒரு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க ஷெடியூலை பொறுத்து தான் அவங்க ஃப்ரீயா இல்லையா அப்படின்னு அவங்க கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொல்லவும், லாஃப் அதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் இந்த ஷாப்போட ஓனர்கிட்ட தான் கிளாஸ் எடுத்துக்கணும், அவங்க எப்போ ஃப்ரீ, எப்போ நல்ல நேரம் அதை பார்த்து நான் அட்மிஷனுமே போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்ட பியூரு, கிளாஸ் டைமில் இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா நான் உன்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணுவேன், ஓகேவான்னு கேட்குறாங்க. அதுக்குமே லாஃப், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் பே பண்ணுறேன், நான் கொஞ்சம் ஆக்டிவான ஆள், எப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு பொண்ணு, ஸோ எனக்கு ஒரு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும், ப்ளீஸ் எனக்கு இதை கற்றுக் கொடு டீச்சர், பியூர் டீச்சர், தயவு செஞ்சு எனக்கு இதை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்குறாங்க. நான் உண்மையாக ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ்மே பண்ணுறேன், பியூர் டீச்சர் ஒத்துக்கோங்க ப்ளீஸுன்னு சொல்லி பியூர்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. சரி சரி கொஞ்சம் அமைதியாயிடு, நான் எப்போ ஃப்ரீன்னு சொல்லிட்டு என்னோட ஷெடியூலை பார்த்து நான் உனக்கு சொல்கிறேன்னுட்டு பியூர் அவங்க ஷெடியூலையுமே எடுத்து பார்க்குறாங்க. நான் இன்னும் அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் ஃப்ரீ, அதுக்கப்புறம் இந்த ஸ்டுடியோ சண்டே லீவ் விட்டுருவேன், இது எல்லாம் உனக்கு ஓகேனா நம்ம அட்மிஷன் போட்டுக்கலாம், நீ இதில் ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லி பியூருமே சொல்கிறாங்க. உடனே லாஃபுமே எனக்கு இதுக்கு ஓகே, இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் ரொம்பவே ஸ்பெஷலான பர்சனாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. அதை பார்த்ததும் பியூரு, இப்போ எப்படி நீ இதில் ஜாயின் பண்ணிக்கிறியா இல்லையா, நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லவும், இல்லை இல்லை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பியூரு அங்கேருந்து போகவும், பியூர் டீச்சர் இங்கே எங்கே போகிறீங்க, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, எங்கேயுமே போகாதீங்க, பியூர் டீச்சர் பியூர் டீச்சர்னு சொல்லிட்டு லாஃபுமே கிண்டல் பண்ணிட்டு அவங்க பின்னாடியே போகிறாங்க. அப்போது பியூர் அவங்களுக்கு அவங்களோட ஆர்ட் கேலரி, அவங்க படம் வரைஞ்ச மொத்த ஸ்டோரேஜும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே லாஃப் கிட்ட கூப்பிட்டு காட்டுறாங்க. லாஃப் அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதில் ஒரு ட்ராயிங், அந்த சன்ஃப்ளவர் இருக்குது, அதை பார்த்துட்டு சன்ஃப்ளவர்னா என்னோட அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும், இதை நான் எடுத்துக்கவான்னு சொல்லி பியூர்கிட்டையுமே கேட்குறாங்க. பியூருமே உனக்கு தானே, ஸோ ஸ்பெஷலான ஒரு ப்ரைஸை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பியூருமே சொல்கிறாங்க. சரி இப்போ எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நம்ம அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு லாஃப் அவங்க அந்த சன்ஃப்ளவர் அந்த பிக்சரையுமே வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் யாரு லாஃப் 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. யாரு லாஃப் கிட்ட, இங்கே நிறையா ஃபுட்டு, அந்த ஹோட்டல்லாம் நிறையா இருக்குது, நிறைய இடத்துல ஃபுட்டு நல்லாயிருக்கும், ஸோ நான் அங்கெல்லாம் நான் உன்னை கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு போகிறேன், நம்ம அது எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், சாப்பாடுனா போதும் லாஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் போல், அவங்களுமே அப்படின்னு பல்ல காட்டிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாஃப் யார்கிட்ட கேட்குறாங்க, நான் கொஞ்சம் ஷாப்பிங்காக போகணும், நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு சொல்லி யாருக்கிட்டையுமே கேட்குறாங்க. யாருமே சரின்னு சொல்லவும் அவங்க 2 பேருமே அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில் அப்படியே பேசிக்கிட்டு நடந்து வர்றாங்க. அப்போ லாஃப் யார்கிட்ட லேம்ப் சொன்னான், நீங்கள் 2 பேருமே ஹனிமூனுக்காக இந்த மந்த் எண்டு போக போகிறீங்களாமே அப்படியான்னு சொல்லி யாருக்கிட்டையுமே கேட்குறாங்க. யாருமே ஆமாம் நாங்கள் முன்னாடியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம், ஆனால் இந்த கம்பெனி விஷயமா, இந்த பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அதை எங்களால் போக முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே லாஃப் உண்மையாகவே அதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டதும் ஒரு செகண்டு யாரு அப்படியே நிற்கிறாங்க. லேம்ப்பு எனக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தான், என்னால் தான் அது இவ்வளோ நாள் டிலே ஆகிருச்சு அப்படின்னே சொல்கிறாங்க. இந்த 10 days உங்களுக்கு உண்மையாகவே போதுமா? கப்புள்ஸ்னால் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களோட நேரத்தை அவங்களுக்காக செலவு பண்ணணும். லேம்ப்பு உங்களுக்கு பொருத்தமானவர் இருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் அந்த விஷயத்த உறுதியாக நம்புறீங்களான்னு சொல்லிட்டு டைரெக்டாக யார்கிட்டையுமே கேட்குறாங்க. யார் உடனே யோசிக்கிறாங்க. அவங்க ஃபேஸ் கொஞ்சம் அப்படியே சோகமாகவும் மாறுது. உடனே லாஃப், நான் 3வது ஆள் தான், இந்த விஷயத்தை பற்றி நான் உன்கிட்ட பேசவே கூடாது, நான் இதில் இன்வால்வ் ஆகவே கூடாது
ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்னோட கூட பிறந்த அக்கா. அதனால் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தையுமே நான் உன்கிட்ட கேட்குறேன். உனக்கு லேம்பை கொஞ்சம் கூட பிடிக்கலையா? உன்னோட மேரேஜ் அன்னைக்கு நான் பார்த்தேன். இதுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் நீ நின்றுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி லவ்மே கேட்குறாங்க. யாருமே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு, எனக்கு இது ஓகே தான், எனக்கு தெரியும் நான் எப்படி இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிறதும் எனக்கு புரியுது. என் மேலே நீ கேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு யாருமே சொல்கிறாங்க. அங்கேருந்து ரெண்டு பேருமே ஒரு ஷாப்புக்குமே வந்திருக்காங்க. அங்கே அப்படி பியூரை பார்க்குறாங்க. பியூருமே அங்கே தான் வந்திருக்காங்க. பியூரு லாஃபை பார்த்ததும் ரொம்பவே ஹாப்பியாக அவங்க 2 பேருமே ஒரு இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அப்போ யார் அங்கே ஒரு காஃபி மிஷினை பார்த்துட்டு பியூர்கிட்ட கேட்குறாங்க, இது எந்த அளவுக்கு ஓகேவாக இருக்கும், நீ என்ன நினைக்கிறன்னு சொல்லி பியூர்கிட்ட கேட்கவும், பியூர் அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா மற்ற கடையை விட இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் மற்றவங்க கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இதிலையே என்னோட கையால் இதில் நானே ரெடி பண்ணிப்பேன். ஸோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பியூருமே சொல்கிறாங்க. அதுக்கு யார், நீ உன் வீட்டில் இது இருக்குங்கிறதுனால நீ அடிக்கடி டீ குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது, ஓகேவா? நீ அதில் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேரிங்காக பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறது லாஃபுக்கு கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஜாலியாக பேசிட்டுருங்க, சரியா? நான் அங்கே போயிட்டு இன்னும் வேறு திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லாஃபுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. லாஃப் போனதுக்கப்புறம் மறுபடியுமே அதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார், நீ கொஞ்சம் இந்த காஃபி குடிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, சரியா? அது அந்தளவுக்கு நல்லதில்லை அப்படின்னு உனக்கே தெரியும். ஸோ நீ அதில் கண்ட்ரோலாக இருன்னு சொல்லி பியூர்கிட்ட சொல்கிறாங்க. பியூர் அதுக்கு, நீ என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுற போலையே, நீ ஒரு நாள் என்னோட ஸ்டூடியோவுக்கு ஒரு மாடலாக நீ வந்தன்னா நான் உனக்கு இதோட ஃபஸ்ட்டு காஃபியை நான் உனக்கு போட்டு தரேன்னு சொல்லிட்டு பியூர் சொல்கிறாங்க. பியூர் என்ன கேட்காங்கன்னா, அவங்க யாரை ஒரு டிராயிங்குமே பண்ணியிருப்பாங்க, அது இன்னுமே கம்ப்ளீட் ஆகாமல் அது பாதியிலே நிற்கும். ஸோ நீ அதுக்கு ஒரு மாடலாக வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே யார்கிட்ட கேட்குறாங்க. அதை கேட்டதும் யார், நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு உனக்கே தெரியும். நான் கண்டிப்பாக என்னால் வர முடியாது, நான் முன்னாடி மாதிரி இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு பியூர்கிட்டையுமே சொல்கிறாங்க. அதுக்கு பியூர், நான் இந்த ட்ராயிங்கை கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் முடிக்கணும், இந்த ட்ராயிங்கை நான் அடுத்த மாதம் எக்ஸிபிஷனில் கொண்டு போய் வைக்கணும். ஸோ எனக்கு இது தேவைப்படுது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படி சின்ன குழந்த மாதிரி வச்சுக்கிட்டு யார்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு யார் உடனே, நீ இந்த மாதிரி மூஞ்சி அப்படி வைக்கும்போது ரொம்பவே க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லவும், பியூரு, இல்லையே நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக இருக்கேன் அவ்வளோதான் சொல்லவும், யார், நீ எப்போவுமே அழகுதான் சொல்கிறாங்க. அதை கேட்ட பியூரும், நீ இப்போல்லாம் ரொம்ப நல்லா பேசுகிற அப்படின்ட்டு இவங்க 2 பேருமே அப்படி ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை தூரமாக இருந்து லாஃப்மே பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோபமாகவும் இருக்குது. உடனே யாருக்குமே கால் பண்ணுறாங்க. உடனே யாரும், உண்மையாவா, சரி ஓகே நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு பியூர்கிட்ட சொல்கிறாங்க, நான் இப்போ உடனே வீட்டுக்கு கிளம்பணும், என்னோட அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசணுமா, வீட்டுக்கு வர்றாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே யார் அங்கேருந்து கிளம்புறாங்க. லாஃபோட வீட்டுக்கு யாரோட அம்மா வந்திருக்காங்க. அப்போ அவங்க கொஞ்சோண்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு லாஃபோட அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க அதை பார்த்துட்டு, இதோட எம்ப்ராய்டரி ஒர்க்கு அது எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு யாரோட அம்மா, இது எல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் அதை விட என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்பவே அதிகமாக செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், நீ என்ன பேசுகிற, என்னோட ஹஸ்பண்டும் உன்னோட ஹஸ்பண்ட் அவங்க 2 பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மட்டும் கண்டிப்பாக உயிரோட இருந்தால் நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க, அதைத்தான் இப்போ நானுமே செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது மட்டும் இல்லை, உன்னோட பொண்ணு யார்,
ரொம்பவே நல்ல பொண்ணு, அவள் ஒரு ஒய்ஃபாக கிடைச்சதுக்கு லேம்பு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு லாஃப்மே வர்றாங்க. லாஃப் அவங்க அம்மாவுக்காக அந்த பியூர் வரைஞ்ச அந்த சன்ஃப்ளவர் அந்த டிராயிங் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதை அவங்க அம்மா கிட்டேயுமே காட்டுறாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இது உங்களோட ஆஃபீஸ்க்கு கரெக்டாக ஷூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டேயுமே காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் அதை பார்த்துட்டு இது ரொம்பவே அழகாக இருக்குன்னு சொல்லவும் யாரோட அம்மா அந்த டிராயிங்கை பார்க்குறாங்க. அந்த டிராயிங் பக்கத்தில் அதை யார் வரைஞ்சா அப்படின்ட்டு அவங்களோட நேம் இருக்குது. அதில் பியூர் அப்படிங்கிற நேமை பார்த்ததும் இந்த டிராயிங் இவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் ஆச்சே, நீ ரொம்ப நல்லா தான் சூஸ் பண்ணியிருக்கேன்னுட்டு லாஃபையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டதும் லாஃபோட அம்மா, உண்மையாவா, இது ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னா நீ இன்னுமே நிறையா அவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அதை கிஃப்ட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ யாரோட அம்மா அங்கேருந்து ஒரு விஷயத்த யோசித்து பார்க்குறாங்க. முன்னாடி ஒரு டைம் யாரோட பெட்ரூமுக்கு இந்த பெட்ஷீட்டையுமே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க யாரோட பெட்ரூம் தனியாக இருக்கிறதையும் அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பியூரோட டிராயிங் தான் அங்கே எல்லாமே இருக்கும். பியூரும் யாரும் சேர்ந்த மாதிரி ஒரு பிக்சருமே இருக்கும். அது எல்லாத்தையுமே அவங்க பார்த்துருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே இப்போ நினச்சுமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பியூரு அவங்க ஸ்டுடியோவில் இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அவங்களோட அசிஸ்டண்ட் உங்களை ஒருத்தங்க பார்க்க வந்திருக்காங்க, நம்மளுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் ஆர்டர் கொடுத்தாங்கல்ல, அவங்க பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பியூரையுமே கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ அந்த லேடி, உங்கள் ஒர்க்கு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது, நாளைக்கு மறுநாள் இங்கே ஓனரோட பர்த்டே, ஸோ அந்த பர்த்டேக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், உங்களை இன்வைட் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. அதுக்கு பியூர் கொஞ்சமே யோசிச்சுக்கிட்டு, இல்லை நான் வரலை அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும், எங்கள் ஓனரு உங்களுக்கு உங்களோட ஒரு பெரிய ஃபேனு, ஸோ அதுக்காகத்தான் இந்த கிஃப்டை உங்ககிட்டையுமே ரெடி பண்ண கொடுத்தாங்க, இதை நீங்களே கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, என்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க, ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லவும் பியூரால் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியல. சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு யாருமே வர்றாங்க. பியூர் டிராயிங் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த பிக்சர் முன்னாடி அதுக்கு மாடல் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த டிராயிங் முன்னாடி அப்படியே இருக்காங்க. இதை பார்த்ததும் பியூருக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. நீ எப்படி வந்த, ஏன் உனக்கு என்னை பார்த்து பயமாக இருக்கா என்னன்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த பக்கம் ஒரு மீட்டிங்காக வந்தேன், அப்போதான் ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட பெயிண்டிங்கை இன்னுமே வரைஞ்சி முடிக்கல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் பியூர் அதை கேட்டுட்டு அப்படி சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் யாரு, உன்னோட இந்த சிரிப்பு தான் ரொம்பவே பெஸ்ட்டு தெரியுமா, ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் பியூருக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சதும் உடனே அப்படி யாரை கிஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ பக்கத்தில் அப்படியே வர்றாங்க. உடனே யார் அவங்க லிப்ஸில் கையை வச்சு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பியூருமே அவங்களோட டிராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாரை நேராக ஒரு போஸில் அப்படியே உட்கார வச்சு இந்த மாதிரி இரு நான் வரைகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே யாரை பார்த்து வரைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பியூரு அவங்க டிராயிங்கை வரைஞ்சிக்கிட்டே, நீ எப்படி நான் கேட்ட உடனே நீ ஓகே சொன்ன அப்படின்னு கேட்கவும், அதுக்கு யாரு, ஏன்னா நீ அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் இல்லை, உனக்கு அது சரியாக தெரியாதுல்ல, ஸோ அதுக்காகத்தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லவும் பியூர் உடனே என்ன பார்த்து நீ என்ன சொல்கிறேங்கவும், இல்லைப்பா ஜஸ்ட்டு நான் ஒரு ஜோக் பண்ணேன் ஓகேவா, ஏன்னா இந்த பெயிண்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்பவே பெஸ்ட்டான ஒன்று, ஆனால் நான் உன்னோட எக்ஸிபிஷனுக்கு வருவேனா இல்லையா அப்படின்னு தெரியலை, ஆனால் நான் உனக்காக கண்டிப்பாக ஒரு மாரல் சப்போர்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு யாருமே சொல்கிறாங்க. இந்த எபிசோட இன்னைக்கு நான் இந்த இடத்துல முடிக்கிறேன் ஓகேவா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.